வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் இரவு செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக தமிழ். முக்கிய செய்திகள். உடல்நலக் குறைவால் காலமான பிலிம் நியூஸ் ஆனந்தனின் உடலுக்கு கேப்டன் விஜயகாந்த் நேரில் அஞ்சலி. குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல். இடஒதுக்கீட்டு முறைக்கு எந்த பாதிப்பையும் மத்திய பாஜக அரசு ஏற்படுத்தாது. பிரதமர் மோடி திட்டவட்டம். அதிமுக உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் சொத்து குவிப்பு. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பினாமி பெயர்களில் வாங்கி குவித்துள்ள சொத்து பட்டியல் வாட்ஸ்அப்பில் அம்பலம். தேர்தல் விதிமுறை மீறல் தொடர்பான புகார் மீது உடனுக்குடன் நடவடிக்கை. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தகவல். சாதிய வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்ட சங்கரின் மனைவி கௌசல்யா நீதிமன்றத்தில் ரகசிய வாக்குமூலம். ஆணவ கொலைகாரர்களை பொது விரோதிகளாக அறிவிக்க வேண்டும் என மக்கள் நல கூட்டணி வலியுறுத்தல். விரிவான செய்தி. உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமான பிலிம் நியூஸ் ஆனந்தனின் உடலுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார். தமிழ் தென்னிந்திய திரைப்பட உலகின் தகவல் களஞ்சியம் என்று அழைக்கப்படும் பிலிம் நியூஸ் ஆனந்தன் உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலை காலமானார். அவருக்கு வயது 88. அவரது உடல் சென்னை தீநகர் உஸ்மான் ரோட்டில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரது உடலுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அவருடைய குடும்பத்தினரை நேரில் சந்தித்து கேப்டன் ஆறுதல் கூறினார். இதைத் தொடர்ந்து தேமுதிக தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி எம்எல்ஏ, மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் ஆகியோர் ஆனந்தனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். 1954ஆம் ஆண்டு சென்னை பிலிம் சேம்பரில் செய்தி சேகரிப்பவராக நியமிக்கப்பட்ட ஆனந்தன் 1958இல் எம்ஜிஆர் நடித்த நாடோடி மன்னன் படத்தில் முதலாக மக்கள் தொடர்பாளராக அறிமுகமானார். பிலிம் நியூஸ் ஆனந்தன் தமிழக அரசின் கலைமாமணி உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். இவர் 52 ஆண்டுகளாக சேகரித்து வைத்திருந்த திரை உலகம் தொடர்பான அபூர்வ படங்கள், செய்திகள் கொண்ட தொகுப்பை அரசுடைமையாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இடஒதுக்கீட்டு முறைக்கு எந்த பாதிப்பையும் மத்திய பாஜக அரசு ஏற்படுத்தாது என்று பிரதமர் மோடி திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். டெல்லி அலிகுர் சாலையில் டாக்டர் BR அம்பேத்கர் தேசிய நினைவு இல்லத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய அவர், நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தவர் அம்பேத்கர் என புகழாரம் சூட்டினார். ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் முன்னேற்றமே அம்பேத்கரின் லட்சியமாக இருந்ததாக மோடி குறிப்பிட்டார். மார்ட்டின் லூதர் கிங்குக்கு இணையான உலக தலைவர் டாக்டர் அம்பேத்கர் என்றும் சமூக மாற்றத்திற்காக அவர் வகுத்து தந்த பாதையை பின்பற்றுவதே நமது கடமையாகும் என்றும் தெரிவித்தார். தலித் மற்றும் அடித்தட்டு மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் எந்தவித மாற்றமும் செய்யப்படாது என கூறிய மோடி, இடஒதுக்கீடு தொடர்பாக எதிர்க்கட்சிகள் பரப்பி வரும் தகவலில் உண்மையில்லை என்று கூறினார். பாரதிய ஜனதா அரசு இடஒதுக்கீட்டு முறைக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று அப்போது மோடி தெளிவுபடுத்தினார். தேர்தல் விதிமுறை மீறல் தொடர்பான புகார் மீது உடனுக்குடன் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக இதுவரை 3300 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக கூறினார். தேர்தல் தொடர்பாக வரும் புகார்கள் மீது குறைந்தபட்சம் 1 நாள் அல்லது அதிகபட்சமாக 3 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தொலைக்காட்சியில் வரும் செய்திகளின் அடிப்படையிலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தல் தொடர்பாக ஆய்வு நடத்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜெய்தி விரைவில் தமிழகம் வரவுள்ளதாகவும் லக்கானி தெரிவித்தார். வணிக வளாகங்களில் அளிக்கப்படும் பைகளில் மே 16 தேர்தல் நாள் மறக்காமல் ஓட்டளிக்க வேண்டும் என்ற ஸ்டிக்கரை ஒட்ட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் தேர்தல் தினமான மே 16ஆம் தேதி தனியார் நிறுவனங்கள் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க அறிவுறுத்தியுள்ளதாகவும் கூறினார். அப்படி விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் குறித்து ஆன்லைன் மூலம் புகார் அளிக்கலாம் என ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார்.
தேசிய கீதத்தை தவறாக பாடியதாக பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் மீது டெல்லி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான உலகக்கோப்பை 20 ஓவர் லீக் போட்டி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியின் தொடக்கத்தில் இந்திய தேசிய கீதத்தை பிரபல பாலிவுட் நட்சத்திரமான அமிதாப் பச்சன் பாடினார். அதேபோல் பாகிஸ்தான் தேசிய கீதத்தை பாகிஸ்தான் பாடகர் ஷபாகத் அமானத் அலியும் பாடினார். இந்நிலையில் போட்டியின் போது அமிதாப் பச்சன் தேசிய கீதத்தை தவறாக பாடியதாக அவர் மீது டெல்லி அசோக் நகர் காவல் நிலையத்தில் உல்காஸ் என்பவர் புகார் அளித்துள்ளார். முன்னதாக கபடி லீக் போட்டியின் போதும் அமிதாப் தேசிய கீதத்தை தவறாக பாடியதாக தனது புகாரில் அவர் குறிப்பிட்டுள்ளார். வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தியதாகவும் தேசிய கீதத்தை 1 நிமிடம் 22 நொடிகள் வரை அதிக நேரம் எடுத்துக்கொண்டு பாடியதாகவும் அதில் உல்காஸ் புகார் தெரிவித்துள்ளார். தேசிய கீதம் 52 நொடிகள் மட்டுமே பாட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள அவர் புகார் அளிப்பதற்கான நோக்கம் பெரிய நடிகரான அமிதாப் தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்று கூறியுள்ளார். இது விவகாரம் தொடர்பாக பிரதமர் அலுவலகத்திற்கும் உள்துறை அமைச்சகத்திற்கும் அவர் புகார் கடிதம் எழுதியுள்ளார். இந்த வார இறுதியில் வங்கிகளுக்கு தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை என்பதால் பல ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு பண பரிவர்த்தனைகள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. வரும் 24ஆம் தேதி ஹோலி பண்டிகை, அதற்கு அடுத்த நாள் 25ஆம் தேதி புனித வெள்ளி கொண்டாடப்படுகிறது. 26ஆம் தேதி மாதத்தின் 4வது சனிக்கிழமை என்பதால் அரசு விடுமுறை, அடுத்த நாள் வார விடுமுறையாகும். எனவே தொடர்ந்து 4 நாட்களுக்கு வங்கிகள் செயல்படாத முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே வாடிக்கையாளர்கள் முக்கியமான பண பரிவர்த்தனைகளை முன்கூட்டியே திட்டமிட்டு முடித்துக் கொள்ள வங்கிகளுக்கு படையெடுப்பதால் கூட்டம் அலைமோதி வருகிறது. இந்த தொடர் விடுமுறையால் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க அனைத்து ஏடிஎம் மையங்களிலும் போதுமான பணம் கையிருப்பு வைக்கப்படும் என்று சில வங்கிகளைச் சேர்ந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதிமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்து வரும் பழனியப்பன் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பினாமி பெயர்களில் வாங்கி குவித்துள்ள சில சொத்து பட்டியல் வாட்ஸ்அப்பில் வைரலாக பரவி வருகிறது. கடந்த சில வாரங்களாக ஐவர் அணியில் இடம்பெற்றிருந்த ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், பழனியப்பன் ஆகியோர் ஆட்சி கட்சி என எந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டிருந்தனர். ஊழல் மற்றும் பல்வேறு முறைகேடுகளில் கொள்ளையடித்த பல ஆயிரம் கோடியில் ஜெயலலிதாவிற்கு சரியாக பங்கு கொடுக்காமல் இவர்களே சுருட்டிக் கொண்டதே கோபத்திற்கு ஆளானதாக கூறப்பட்டது. மேலும் பன்னீர்செல்வம் மற்றும் நத்தம் விஸ்வநாதன் கடந்த 5 ஆண்டு காலத்தில் வாங்கி குவித்துள்ள சொத்து மதிப்புகள் எவ்வளவு, எத்தனை ஆயிரம் முறைகேடுகள் செய்துள்ளனர் என்பதை உளவுத்துறை மூலம் அறிந்து கொண்ட ஜெயலலிதா ஊழல் பணத்தை பறிமுதல் செய்து போயஸ் தோட்டத்தில் நிரப்பிக் கொண்டதுடன் சொத்துக்கள் அனைத்தையும் எழுதி வாங்கிக் கொண்ட பிறகே பன்னீர்செல்வத்தையும் நத்தத்தையும் வெளியே தலைகாட்ட விட்டார் ஜெயலலிதா. சுமார் 1 வாரத்திற்கு மேலாக தனி பங்களாவில் வைத்து விசாரித்த ஜெயலலிதா அமைச்சர்கள் சுரண்டியதை தனதாக்கிக் கொண்டு தற்போது கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அனுமதிக்க செய்துள்ளார். அதேபோல் உயர்கல்வி அமைச்சர் பழனியப்பன் தொடர்ந்து அதிமுக தலைமையால் ஓரம் கட்டப்பட்டு வருகிறார். அவரிடம் ஜெயலலிதா உத்தரவுப்படி உளவுத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அமைச்சர் பழனியப்பன் பினாமி பெயர்களில் வாங்கி குவித்துள்ள சில சொத்து பட்டியல் வாட்ஸ்அப் மூலம் பரவி வருகிறது. திண்டுக்கல் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் ரமேஷ் என்பவர் பெயரில் பல 100 கோடி மதிப்பில் விவசாய கல்லூரி வாங்கியிருக்கிறார். கோவையில் கிருஷ்ணா கல்லூரி உரிமையாளர் பெயரில் 150 கோடி மதிப்பிலான அபார்ட்மெண்ட் வீடு, சென்னை அண்ணா நகரில் பிஎஸ்கே தன்னரசு வீட்டின் அருகில் 45 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 வீடுகள், நுங்கம்பாக்கம் பிஎஸ்கே தன்னரசு பெயரில் அபார்ட்மெண்ட் என நீள்கிறது அமைச்சர் பழனியப்பனின் சொத்து பட்டியல். மேலும் கர்நாடக முன்னாள் அமைச்சருடன் சேர்ந்து 500 ஏக்கரில் கல்லூரி ஒன்றையும் வாங்கியிருக்கிறார். ஓசூரில் தமிழ் பெயரில் 20 ஏக்கர் நிலம், அரூர் பேருந்து நிலையம் அருகில் தென்னரசு அண்ணன் பெயரில் 2.5 கோடி மதிப்பிலான நிலம், அதிகாரப்பட்டி தருமன் மகன் பெயரில் 15 ஏக்கர் நிலம், அலமேலபுரத்தில் குணசேகரன் பெயரில் 2 ஏக்கர் நிலம், கைலாசம் பெயரில் 7 கோடி மதிப்பில் 4.5 ஏக்கர் நிலம், கோட்டப்பட்டியில் ஓய்வு பெற்ற கருவூல அதிகாரி குலோத்துங்கன் பெயரில் 120 ஏக்கர் நிலம் என ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்கியுள்ளார் அதிமுக அமைச்சர் பழனியப்பன். மேலும் தர்மபுரியில் முனுசாமி மனைவி விஜயலட்சுமி பெயரில் 7
3.5 ஏக்கர் நிலம், விமல்ராஜ் கிரானைட் பெயரில் 10 ஏக்கர் நிலம், மஞ்சவாடி கணவாயில் BSK பெயரில் 17 ஏக்கர் பண்ணை வீட்டையும் பழனியப்பன் வாங்கி குவித்து வைத்துள்ளார். அமைச்சர் பழனியப்பன் குறித்து எந்த தகவலும் வெளியாகாத நிலையில் இந்த சொத்து பட்டியல் வாட்ஸ்அப்பில் வெளியான சிறிது நேரத்திலே திடீரென அவர் போயஸ் கார்டன் சென்று விளக்கம் அளித்துள்ளார். சொத்து குவித்து குறித்து அவரிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டு விசாரணை நடத்திய ஜெயலலிதா ஊழல் மூலம் வாங்கிய அனைத்து சொத்துக்களையும் தனது பெயரில் எழுதி கொடுக்குமாறு எச்சரித்து அனுப்பியுள்ளதாக அமைச்சரின் ஆதரவு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஊழல் பணத்தில் வாங்கிய சொத்துக்கள் ஜெயலலிதா பெயரில் கைமாறிய பிறகே அமைச்சர் பழனியப்பன் வெளியே தலை காட்ட முடியும் என்று கூறப்படுகிறது. உடுமலைப்பேட்டையில் கொடூரமாக கொல்லப்பட்ட சங்கரின் மனைவி கௌசல்யா பல்லடம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ரகசிய வாக்குமூலம் அளித்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட சங்கர் கௌசல்யா தம்பதி மீது பயங்கர ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. பட்டப்பகலில் சாதிவரி கும்பல் நடத்திய இந்த தாக்குதலில் தலித் இளைஞர் சங்கர் பலியானார். அவரது மனைவி கௌசல்யா பலத்த காயங்களுடன் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த வழக்கில் நேரடி சாட்சியான கௌசல்யா வாக்குமூலம் அளிப்பதற்காக மருத்துவமனையில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலம் பல்லடம் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். பல்லடம் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணன் முன் கௌசல்யா தவிர மேலும் 5 பேர் சாட்சியம் அளிப்பதாக ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களிடம் ரகசிய வாக்குமூலம் பெறப்பட்டது. இதையொட்டி பல்லடம் நீதிமன்றத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. உடுமலைப்பேட்டையில் வேறு சமூக பெண்ணை காதல் திருமணம் செய்த சங்கர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னையில் மக்கள் நல கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உடுமலைப்பேட்டையில் கலப்பு திருமணம் செய்து கொண்ட தலித் இளைஞர் சங்கர் கடந்த 13ஆம் தேதி கூலிப்படையினரால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே மக்கள் நல கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அக்கூட்டணியின் தலைவர்கள் வைகோ, திருமாவளவன், முத்தரசன், ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் ஆணவ கொலைகாரர்களை பொது விரோதிகளாக அறிவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதேபோல் சங்கர் படுகொலையை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கர் படுகொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் வழக்கறிஞர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பட்டியலினத்தை சார்ந்த பொறியியல் மாணவர் சங்கர் பட்டப்பகலிலே பொதுமக்கள் முன்னிலையிலே வெட்டி படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். இந்தியாவிலே நடைபெறுகிற சாதி மறுப்பு திருமணங்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். அப்படி சாதி மறுப்பு திருமணங்கள் செய்து கொள்ளுகிற தம்பதிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும். இந்த தொடர்கிற படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசும் காவல்துறையும் நீதித்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதே பிரச்சனையை கண்டித்து கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையத்தில் மனித உரிமை கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்கர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தமிழக அரசு மௌனமாக இருப்பதை கண்டித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதனிடையே புதுக்கோட்டை காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்த இளைஞர் ஒருவர் தனது காதலியை காப்பாற்றி தன்னுடன் சேர்த்து வைக்குமாறு புகார் மனு அளித்துள்ளார். நான் 2009 அற்புதா காலேஜில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ணேன். அப்போ காலேஜில் படிக்கும்போது பிரியங்கா அப்படின்ற ஒரு பொண்ணை நான் விரும்பினேன். அவங்களே என்னை விரும்பினாங்க. நாங்கள் இருவரும் 5 வருஷத்துக்கு மேலே லவ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எங்களோட விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சனால அந்த பொண்ணை அடித்து ரொம்ப கொடுமைப்படுத்தி கட்டாய திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணை என்னென்ன கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய எஸ்எம்எஸ்லாம் நேற்று நைட்டு அனுப்பிடுச்சு. ஸோ அது மூலமாக அதனால் எஸ்பி அம்மா பார்க்க வந்தேன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூப்பிட்டு பேசுவோம், அந்த பொண்ணுக்கு உங்களோட வர விருப்பம் இருந்தால் திருமணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின் கம்பம் உயரத்திற்கு தண்ணீர் குழாய் அமைத்த வினோத ஊராட்சி மன்ற தலைவர், கிராம மக்கள் கடும் கண்டனம். ஐந்து மாத கர்ப்பிணி பெண்ணை அடித்து கொலை செய்த வழக்கு, தற்கொலை நாடகமாடிய கணவனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. dandruff மீண்டும்
செய்திகள் தொடர்கின்றன. 2 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள குழாய்களிலேயே தண்ணீர் வராததால் பள்ளம் தோண்டி தண்ணீர் பிடிக்க வேண்டிய நிலை நீடித்து வரும் நிலையில் மின்கம்பத்தின் உயரத்தில் குடிநீர் குழாய்களை அமைத்துள்ள ஊராட்சி மன்ற தலைவருக்கு கிராம மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பேடசந்தூர் குஜிலியம்பாறை ஒன்றியத்தில் உள்ள புதுக்கோட்டை கிராமத்தில் 400 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவரான பழனிசாமி திடீரென்று ஊருக்குள் வந்து ஏதாவது வில்லங்கமான செயல்களை செய்து மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்துவது அவரது வழக்கம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு ஊருக்குள் ஆட்களுடன் வந்த பழனிசாமி தெரு குழாய்களையெல்லாம் மின்கம்பத்தின் உயரத்திற்கு போட்டுவிட்டு சென்று விட்டார். இதனால் தண்ணீர் பிடிக்க முடியாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் அப்பகுதி கிராம மக்கள். நாங்களே எத்தனையோ மண்டலத்தில் போய் சுற்றி பார்த்துட்டு வரோமே தவிர அந்த மாதிரி உயரத்தில் போட்டு தண்ணி பிடிச்சது எங்கேயும் பார்க்கல. அது கேட்டாங்க, நீங்கள் தண்ணி பிடிக்கிறப்ப பாருங்க எப்படி வருமா அப்போ பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு கால் தண்ணி வரலனாக்கா எங்களுக்கு வந்து தகவல் சொல்லுங்க பஞ்சாயத்து தலைவருக்கு, நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. அவங்க பார்க்குறத எப்போ தண்ணி வர்றது எப்போ 15 ஹைட்டில் நின்று போடும் போது தண்ணி எப்படி பிடிக்க முடியும்? தண்ணி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத அளவுக்குலாம் போட்டு விட்டுருக்காங்க. அதுலேயும் லேசாக காற்று அடிச்சதுனாக்கா அந்த காற்று வழியாக போயிருமே தவிர பானையில் விழுக்காது தண்ணி. இதனிடையே தர்மபுரி மாவட்டம் பாலக்காட்டை அடுத்த குலிக்காடு கிராமத்திற்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக மிக மோசமாக உள்ளதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சாலைகள் படுமோசமாக இருப்பதால் அவசர உதவிக்கு 108 ஆம்புலன்ஸ் வாகனம் ஊருக்குள் வர மறுப்பதால் கடும் அவதிப்பட்டு வருவதாக கிராம மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். சாலையை கொத்தி எடுத்து ஜல்லிக்கற்கள் போட்டு 3 மாதமாகியும் சாலை பணிகள் துவங்காமல் இருப்பதால் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் தினம்தோறும் அல்லல் பட்டு வருகின்றனர். ரோட்ல எந்த வண்டியும் போறதுக்கு வரதுக்கு ஆறுல போறவங்க உளுந்து எழுந்து போறாங்க. எந்த புள்ள குட்டிங்களோ ஒரு மாசமாக்கிறவங்கள அலசன் போனாலே கீழே விழுறது எழுறது ஒரு சிவுக்குன்னு எந்த வண்டியும் போறதுக்கு வரதுக்கு ஒரு சிவுக்குன்னு ஆபத்துக்கு போக முடியறதில்ல. நாங்களும் சொல்லி பாக்குறவங்க வந்து ரோட்டை அவங்க பார்க்க கிடையாது, வந்து எது எடுத்தும் கேட்க கிடையாது. அவங்க இன்னைக்கு வர நாளைக்கு வரேன் தான் சொல்றாங்களே தவிர யாரும் வந்து இதை பார்க்கல. 3 மாசம் ஆகுது. திண்டிவனம் அருகே ஆட்டோ மீது கார் மோதிய விபத்தில் கணவன் மனைவி பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் முருகன், தனியார் நிறுவன ஊழியரான இவரது மனைவி பாக்கியலட்சுமி. இவர்களுக்கு ராஜி, ராதா ஆகிய 2 மகள்கள் உள்ளனர். தனது தந்தை வீடான மௌசூர் கிராமத்திற்கு சென்றுவிட்டு அங்கிருந்த ஆட்டோவில் கணவர் மற்றும் குழந்தைகளுடன் பாக்கியலட்சுமி ஆட்டோவில் திண்டிவனம் வந்து கொண்டிருந்தார். அப்போது ஆட்டோவிற்கு பின்னால் வந்த கார் ஒன்று கண் கிமைக்கும் நேரத்தில் பயங்கரமாக மோதியுள்ளது. இந்த கோர விபத்தில் முருகன், அவரது மனைவி பாக்கியலட்சுமி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தனர். மேலும் குழந்தைகள் ராஜி, ராதா, ஆட்டோ டிரைவர் ஜெயபால் ஆகியோர் படுகாயம் அடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். அந்த வழியாக வந்தவர்கள் அவர்களை மீட்டு திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக புதுவை ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். 5 மாத கர்ப்பிணி மனைவியை அடித்து கொலை செய்துவிட்டு தூக்கில் தொங்கியது போல் நாடகமாடிய கணவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து அரியலூர் மகிழா நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் பெரியாக்குறிச்சி நல்லான் காலனியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். கடந்த 2012ஆம் ஆண்டு இவருக்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்த பொன்னிலா என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் குடும்ப தகராறு காரணமாக 5 மாத கர்ப்பிணியான பொன்னிலாவை மணிகண்டன் அடித்து கொலை செய்துள்ளார். இதனை மறைக்க பொன்னிலா தூக்கில் தொங்கியது போலவும் அவர் நாடகமாடியுள்ளார். இது தொடர்பான வழக்கில் மணிகண்டனுக்கு ஆயுள் தண்டனையும் 13,000 ரூபாய் அபராதமும் விதித்து அரியலூர் மகிழா நீதிமன்ற நீதிபதி லிங்கேஸ்வரன் உத்தரவிட்டார். அதிமுக ஆட்சியில் விவசாயிகளும் விவசாய நிலங்களும் கருகி போய் வருவதாக தேமுதிக குற்றம் சாட்டியுள்ளது. மேட்டூர் விவசாயிகளின் உரிமையை மீட்கவும் மேச்சேரி நீரேற்று பாசன திட்ட விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் தேமுதிக தலைவர் கேப்டனின் உத்தரவுப்படி நடைபெற்றது. மேட்டூர் தொகுதி தேமுதிக எம்எல்ஏ SR பார்த்திபன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தேமுதிக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதில் பேசிய பார்த்திபன் எம்எல்ஏ, மேட்டூர் தொகுதிக்கு எந்த திட்டத்தையும் அதிமுக அரசு செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக ஆட்சியில் விவசாயிகளும் விவசாயமும் கருகி வருவதாகவும் அவர் புகார் தெரிவித்தார். உம்மாளுக்கு அப்படி என்ன மேட்டூர் மேல தனி பாசம்? ஏன் மொத்த தொகுதியெல்லாம் விட்டு ஒரு எதிர்கட்சி, அதுவும் கேப்டன் விஜயகாந்தோட கட்சி எம்எல்ஏ, அது சட்டமன்றத்தில் நேருக்கு நேராக என்கிட்டே கேள்வி கேட்கிற எம்எல்ஏ. அப்ப கூட அந்த அம்மா சொன்னாங்க, மேட்டூர் பார்த்திபன் எனக்கு என்ன பாலவடம் நடத்துகிறாரான்னு சொன்னாங்க. ஓட்டு போறத மாதிரி சிந்திச்சுப்பா, சாதியை பார்க்காத, எந்த சாதி மதமா இருந்தா எதா இருந்தா அதை பத்தி பார்க்கவே பார்க்காத.
மண்ணுடைய முன்னேற்றத்தை பார். இனி தண்ணி கிடையாது. மீனவர் அங்க தண்ணி இல்லாம நம்முடைய மீனவ சகோதரர் அங்க செத்து போறான். இங்க உள்ள விவசாயம் வானத்தை பார்த்து உட்கார்ந்துட்டு இங்க எல்லாமே கிராமத்தை கருகி போய்க்குது. நேச்சரை சுத்தி கருகி போய்க்குது. இதனிடையே விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த காட்டுப்பையூர் கிராமத்தில் தேமுதிக 11ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. இதில் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் எம்எல்ஏ கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்தார். அப்போது பேசிய வெங்கடேசன், திருக்கோவிலூர் மற்றும் ரிஷிபந்தியம் இரு தொகுதிகளிலும் கோடிக்கணக்கில் பல்வேறு பணிகள் நடைபெற்றிருப்பதாகவும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் யாரும் செய்ய முடியாத சாதனைகளை செய்திருப்பதாகவும் கூறினார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பணம் வாங்காமல் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக காட்டுப்பையூர் கிராமத்தில் உள்ள முருகன் கோவிலில் தேமுதிக தலைவர் கேப்டன் நோய் நொடியில்லாமல் நீடோடி வாழ வேண்டியும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. சென்னை தனியார் பள்ளியில் நடைபெற்ற கோடைக்கால கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு அசத்தினர். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள தனியார் பள்ளியில் கோடைக்கால கொண்டாட்டம் என்ற பெயரில் சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, நடனம், பாடல் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு அசத்தினர். மாணவர்களின் தனி திறமையை வெளிப்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். கின்னஸ் சாதனையாளர் சாய் சுரேஷ் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். ஒன்பதுலேருந்து 12ஆம் வகுப்பு படிக்கிற பசங்களுக்கு நாளன்னைக்கும் நடக்க இருக்கு. இந்த கொண்டாட்டத்தில் பசங்க அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துகிற விதமாக இருக்கு. இந்த நிகழ்ச்சியை ஒட்டி பரிசுகளும் வழங்கப்பட்டது. ரொம்ப சிறப்பாக நடந்தது. ஆசிரியர்கள் கொடுக்கும் மன அழுத்தமே மாணவிகள் தற்கொலைக்கு காரணம் என 10ஆம் வகுப்பு மாணவி தெரிவித்துள்ளார். சிதம்பரத்தைச் சேர்ந்த மாணவி சண்முகி அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். மாணவர்கள் ஃபெயில் ஆயிடுவோன்ற ஒரு பயத்துல தான் அவங்க மெயினா தற்கொலைக்கு ஈடுபடுறாங்க. தற்கொலை ஏன் ஈடுபடுறாங்க? இந்த எக்ஸாம் இல்லைன்னா இன்னொரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண போறாங்க. இதுக்கு தற்கொலைக்கு எழுதி ஒரு இதுவுமே இல்லை. ஸ்கூல்ல ஒரு பீரியடாவது சைக்காலஜின்னு ஒரு பீரியடை வைக்கணும். அது எங்களுக்கு மட்டும் இல்லாம ஆசிரியர்களுக்கும் வச்சு அவங்களும் உள்ள எதையும் அவங்க நிறைக்குறை எல்லாத்தையும் கேட்டுட்டு இது பண்ணணும். இன்னொன்று டீச்சர்ஸ்க்கும் தான் ஸ்கூல் தான் ஃபர்ஸ்டா வரணும்னு நினைச்சு 2 ஸ்டூடெண்ட்ஸ் மேல ரொம்ப ப்ரெஷர் பண்றதை ஃபர்ஸ்ட் இது பண்ணணும். கொஸ்டின் பேப்பர் புக் இன்சைட்லேருந்து வரதுனால யாருமே எளிமையா இது பண்ண மாட்டாங்க. கஷ்டமா இது பண்றதுனால ரொம்ப இது பண்றாங்க. அவங்களுக்கு ஈஸியா கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும். புக் இன்சைட்லேருந்து எடுத்து எந்த இதுலுமே இல்லை. அது ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லியிருந்தா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. 20 ஓவர் பெண்கள் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி. ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி நியூசிலாந்து அணி ஹாட்ரிக் வெற்றி. விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. 20 ஓவர் பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி நியூசிலாந்து அணி அபார வெற்றியை பெற்றது. 5வது பெண்கள் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. நாக்பூரில் நடைபெற்ற போட்டியில் ஆஸ்திரேலிய நியூசிலாந்து அணிகள் மோதின. டாஸ் வென்ற முதலில் பேட்டிங்கை தேர்ந்தெடுத்து விளையாடிய ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 103 ரன்கள் எடுத்தது. 104 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய நியூசிலாந்து அணி 16.2 ஓவரில் 4 விக்கெட்டுகளை இழந்து 104 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி நியூசிலாந்து அணி அபார வெற்றி பெற்றது. Now just 3 runs away. The leg side, deep square, deep fine. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.